ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஆழ் மனதின் அற்புத சக்திகளை பற்றி பார்க்கலாம். நமக்கு 3 வகையான மனசு இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மேலோட்டமாக இருக்க மனசு. நம்ம முழிச்சிட்ருக்கப்போ நம்ம பீட்டா ஸ்டேட்டில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நமக்கு செயல்படுற மனசு தான் கான்ஷியஸ் மைண்ட். நம்ம தூங்குறப்போ இந்த கான்ஷியஸ் மைண்டும் தூங்கிடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நடுமனம் இல்லைனா மிட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆழ் மனம்னு சொல்லலாம். இந்த மனம் தூங்குறதே கிடையாது. இது நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் நோட் பண்ணி தனக்குள்ள பதிவுகளாக வச்சிட்ருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது ஹாஃப் ஸ்லீப் ஸ்டேட். இது தூங்க போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை தூங்கி எந்திரிச்ச ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்மளால் சப்கான்ஷியஸ் மைண்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறப்போ நம்மளோட ஆழ் மனசை நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளால் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஹையர் மைண்ட், நம்மளோட இன்ட்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், உள்ளுணர்வு. நம்மளோட கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சிங்க்ரோனைஸ் ஆகிறப்போ, அதாவது ஒரே மாதிரி செயல்படுறப்போ நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஆத்மாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு மேலே இருக்க அந்த டிவைன் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு பவர்னும் சொல்லலாம். அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற நம்மளோட ஹையர் மைண்டு கூட கனெக்ட் ஆகிறப்போ நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களிலும் வாழ்க்கையில் கைட் பண்ண ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கணுங்கிறது கான்ஷியஸ் லெவலில் மட்டும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் லெவல்லையும் அதை நம்ம கொண்டு வரணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க நெகட்டிவ் பதிவுகளை நீக்கி அதை பாசிட்டிவாக ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக நம்ம நினைக்காமலே நம்மளால் பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது மூலமாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டும் ஒன்றா செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஸோ நம்மளோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் அண்ட் அற்புதங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளோட மனசை முழுவதுமாக பாசிட்டிவாக மாற்றணும். ஏதோ கொஞ்சம் நேரம் பாசிட்டிவாக இருக்கிறது, மற்ற நேரம் திரும்ப நெகட்டிவாக மாறுறதுன்னு இல்லாமல் எப்போ நம்ம முழுமையாக பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளோட ஆள் மனசோட அற்புத சக்தி வெளிப்படும். நீங்கள் முழுமையாக பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களோட வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட மனம் எப்பவும் ஒரு உற்சாகமான நிலையிலும் ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான சூழ்நிலையிலும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகும்போது நீங்கள் நினைக்கிறத உங்களால் ஈஸியாக அடைய முடியும். உங்களோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆனோடனே நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறப்போ அதற்கு உண்டான சக்தி அதிகரிக்கும். அங்கே எனர்ஜி ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயத்து மேலே நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அங்கே எனர்ஜி அதிகமாகறனால அந்த விஷயத்தை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணி ஈர்க்கிறோம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரகசியம்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறதுக்கு, நிஜமாக்குறதுக்கு உங்களோட வைப்ரேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதற்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு, அந்த எண்ணத்துக்கு நீங்கள் அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும். அதை திரும்ப திரும்ப உங்களோட மைண்டில் பதிய வைக்கிறது மூலமாக, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகிறப்போ நம்ம அந்த விஷயங்களையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். உங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது, நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நோட்டில் உங்களோட எண்ணங்களை நீங்கள் எழுதி பாருங்கள். அந்த எண்ணம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை அங்கே எழுத ஆரம்பிங்க. உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உயர்த்துறதுக்கு உதவி புரியாத எந்த ஒரு எண்ணமும் நெகட்டிவான ஒரு எண்ணம். அந்த நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம்ஸ் மூலமாக உருவாகியிருக்கலாம்.
சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அது மூலமாக சில நெகட்டிவான கருத்துக்களும் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் கூட ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். அதனால கூட நம்மளோட எண்ணங்களும் சில நேரங்களில் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் நீங்கள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். அந்த எண்ணம் நெகட்டிவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவான தாட்டை எழுதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவான எண்ணமும் உங்களுக்குள்ளே வரும்போது ஒரு பாசிட்டிவான தாட்டை உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் உருவாக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நெகட்டிவான எண்ணத்துக்கும் ஒரு பாசிட்டிவான தாட்டை உருவாக்குங்க. இந்த டெக்னிக் தான் ரீஃப்ரேமிங் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமாக ரீப்ரோக்ராம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் தொடர்ந்து 21 டேஸ்க்கு மேலே நீங்கள் இதை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஹேபிட்டாக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட மைண்ட் ஒன்ஸ் பாசிட்டிவாக திங்க் பண்ண பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களோட மைண்ட் நெகட்டிவாக யோசிக்கிறப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிடும். ஆள் மனசை சரியாக ரீப்ரோக்ராம் பண்ணது மூலமாக தங்களோட ஆள் மனசோட அற்புத சக்தினால் தங்களோட மிராக்குலஸ் லைஃப் ஒரு கனவு வாழ்க்கையை தாங்க வாழ்ந்ததாக பலரும் இங்கே சொல்லியிருக்காங்க. இவங்க லூயிஸ் கே தன்னோட வேஜினல் கேன்சர்னால் காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் இருந்தும் ஆள் மனசோட அற்புத சக்தினால் இவங்க மிராக்குலஸாக ஹீல் ஆகி தன்னோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை 92 வயசு வரை வாழ்ந்திருக்காங்க. இவங்க எழுதின பல புக்ஸில் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப், த பவர் இஸ் வித்தின் யூ, ஹீல் யுவர் பாடி, இதில் எல்லாத்துலேயுமே லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜோசப் மூர்ஃபி சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை பற்றி ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு. அது மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டோட அற்புத சக்தியை பற்றி அவர் அதில் சொல்லியிருக்காரு. இவர் ஜோ டிஸ்பென்சா ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட பேக் போனில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலை உருவாகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஆள் மனசோட சக்தியினால் தான் திரும்பவும் எழுந்து நடந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக வாழ்ந்து காமிச்சிட்ருக்காரு. இவரோட புக் பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் ஆள் மனசோட அற்புத சக்தியை பற்றி சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆள் மனசை சரியான முறையில் ரீப்ரோக்ராம் செய்து பாசிட்டிவாக இருக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மிராக்கிள்ஸை நீங்கள் ஈர்த்து கொண்டு வர முடியும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், மைண்ட்னால் வர ஹெல்த் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப்னால் வர இஷ்யூஸ், இந்த மாதிரி பல விஷயங்களையும் சரி செய்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். நம்மளோட மனசையும் எண்ணங்களையும் மாற்றிக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையவே நம்மளால் ஹீல் பண்ணிக்க முடியும். எதை நினைக்கிறாயோ நீ அதாகவே ஆகிறாய் அப்படின்னு புத்தரும் இதைத்தான் சொல்லியிருக்காரு. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கும் இதுதான் அர்த்தம். எண்ணங்களை மாற்றுறது மூலமாக உங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் தாட் கூட போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பாய் பாய்.